இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியலை பொறுத்தவரை இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற தமிழக வெற்றி கழகம் அரசுக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையாகி போனது. நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு, தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு, அவர்கள் அரியணையை அலங்கரிக்க ஆரம்பித்ததற்கு பிறகு, பல்வேறு அரசியல் கட்சிகளிலிருந்து நிறைய பேரை, நிர்வாகிகள், தொண்டர்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்தார்கள். பனையூருக்கு படையெடுத்தவர்கள் அணி அணியாக போனார்கள். இதில் அதிக சேதாரம் 32 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட அண்ணா திமுகவிற்குத்தான். அண்ணா திமுகவில் இருந்துதான் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இப்படி தமிழக வெற்றி கழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளிலிருந்து வந்து இணைந்ததற்கு பிறகு, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக போர்க்கொடி தூக்கிவிட்டார்கள். சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றாலும் கூட தமிழக வெற்றி கழகத்தில் அவர்களுக்கு மரியாதை இல்லை என்று அவர்கள் தமிழக வெற்றி கழகம் நடத்திய பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தார்கள். சமீபத்தில் நடந்த நடிகர் விஜய் பிறந்த நாள் விழாவை தமிழகம் எங்கும் கொண்டாடினார்கள். அந்த விழாவை கூட அந்த 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அந்த செய்தி முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய காதில் விழுந்திருக்கிறது. அதற்கு பிறகுதான் அந்த செய்தி அவருக்கு கிடைத்திருக்கிறது. அந்த 10 சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட செயலாளர் பொறுப்பு வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் இன்று வரை கொடுக்கவில்லை. மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு கிடைக்கின்ற மரியாதை கூட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அந்த 10 தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைப்பதில்லை என்று அவர்கள் புகாரை வாசிக்கிறார்கள். இதை பற்றி கேள்விப்பட்டவுடன் நடிகர் விஜய் அவருடைய கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை, தலைமை நிர்வாகிகளை அழைத்து, ஏன் இப்படி நடக்கிறது, அவர்களை அழைத்து பேசி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் என்று சொல்லியதாக ஒரு தகவல் வந்ததற்கு பிறகும் கூட அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்றுதான் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு நெருங்கிய நண்பர்களிடம் புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். அண்ணா திமுகவில் இருந்து வருகிறார்கள், மற்ற கட்சியிலிருந்து வருகிறார்கள். ஆனால் அந்த 10 சட்டமன்ற உறுப்பினர்களும் நடிகர் விஜய் ரசிகராக இருந்து, அவர் கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து அவரோடு இருப்பவர்கள். ஆகவே அவர்களுடைய இந்த மனச்சுமை, அவர்களுடைய மனக்குமுறல் நிச்சயம் தமிழக வெற்றி கழகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏனென்றால் அறுதி பெரும்பான்மை இல்லாமல் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற கட்சிகளை வைத்துத்தான் தமிழக வெற்றி கழக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக போர்க்கொடி தூக்கினால் என்ன ஆகும்? ஒருவேளை அவர்கள் விலகினால் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக ஆட்சி கவிழும். ஆகவே அவசரமாக அந்த 10 சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து சமரசம் செய்யும் முயற்சியில் இப்பொழுது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் திமுகவுடைய தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தமிழக வெற்றி கழகத்தை கடுமையாக சாடியிருக்கிறார். நடிகர் விஜயுடைய ஆட்சி சர்வாதிகார மனப்பான்மையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இரவோடு இரவாக கைது நடவடிக்கையில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவர்கள், வழிப்பறி செய்தவர்கள், கொலை கொள்ளையில் ஈடுபட்டவர்கள்,
அவர்களை அப்படியெல்லாம் தேடி தேடி கைது செய்யாத தமிழக வெற்றி கழக அரசு திமுகவின் ஊடக பிரிவை சார்ந்த அரியப்பன் என்கின்ற ஒருவர், அவர் திமுகவிற்காக இணையதளங்களில் கூட்டங்களை நடத்தி இருக்கிறார். அந்த கூட்டங்களில் தமிழக வெற்றி கழக அரசுக்கு எதிராக விமர்சனத்தை வைத்திருக்கிறார். ஆகவே அந்த அன்னப்பன் அரியப்பன் என்கின்ற அந்த ஊடக பேரவையை சார்ந்தவரை, திமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணியை சார்ந்தவரை இரவோடு இரவாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் வீடு புகுந்து கைது செய்திருக்கிறார்கள். இது தமிழக வெற்றி கழக அரசின் சர்வாதிகார நடவடிக்கை என்று கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். ஜனநாயகத்தில் கருத்துக்கு மாற்று கருத்து வைப்பது, ஒருவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்வது என்று இருக்கின்ற நிலை மாறி இப்படி சர்வாதிகார நடவடிக்கையில் ஈடுபட்டால் நடிகர் விஜய் ஆட்சிக்கு சீக்கிரம் முடிவுரை எழுதப்படும் என்று உதயநிதி ஸ்டாலினும் பேசியிருக்கிறார். இதை போலவே பல பத்திரிகையாளர்களை வரம்பு மீறி தமிழக வெற்றி கழக அரசு கைது செய்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தின் மீது பற்று கொண்டவர்கள் தமிழக வெற்றி கழக அரசை கடுமையாக சாடி கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கும் என்பது போக போக தெரிய வரும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.